நகர புதுப்பிப்பு சட்டத்தை எதிர்க்கும் எதிர்க்கட்சி தலைமையிலான மாநிலங்களின் செயல் குறித்து வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நாகோர்விங் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் 534 இடங்களை மாநில அரசுகள் முன்மொழிந்துள்ளன. இதில் கிடாவில் 55, தெலுங்கானுவில் 22, கிளாந்தானில் 4 இடங்கள் அடங்கும். அவற்றில் சில இடங்கள் பாஸ் தலைமையிலான மாநில அரசாங்கங்களால் 10 ஆண்டுகளுக்கு முன்பே முன்மொழியப்பட்டவை. ஆனால் அரசிதழில் இடம்பெற்ற பிறகும் அங்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. தாங்கள் முன்மொழிந்ததை இப்போது அவர்களே எதிர்க்கிறார்களா? அதை மக்களே தீர்மானிக்கட்டும் என அந்த உத்தேச சட்ட மசோதா தொடர்பான விளக்கமளிப்பு கூட்டத்தில் நாகோர்விங் கூறினார். So are they actually opposing to what they propose? I don't know. Let the people judge. Saya kata biar fakta bicara, but I do believe that eventually we must speak facts. They propose, they gazette, but they have done nothing. See, they have done nothing. So either is there's a lacuna in the law that stop them from doing anything, or there's no political will to help the people who stay in the dilapidated flats. There's a reason why it will be rational. It will be rational and reasonable that they should deal with the area gazetted by them first before they hold any levy, which is so obvious it is purely political and just flaming sentiment with no winners and all losers. So if you ask me, I only say that wish them all the best, but let's talk sense. அம்மசோதாவை எதிர்த்து பாஸ் இளைஞர் பிரிவு வரும் அக்டோபர் 4ஆம் தேதி பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது. இச்சட்டம் குடியிருப்பாளர்களின் நலனை காக்கவில்லை என்பதே அவர்களின் வாதம். இதற்கு பதிலளித்த நாகோர்விங் அமைதி போராட்டத்தை அரசாங்கம் மதிக்கும் என்றார். ஆனால் இது போன்ற அரசியல் நாடகத்துக்கு பதிலாக பாஸ் அரசாங்கம் ஏற்கனவே கசெட் செய்த பகுதிகளை கவனிக்க வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார். நகர புதுப்பிப்பு மசோதா கடந்த மாதம் மக்களவையில் முதல் வாசிப்புக்கு விடப்பட்டது. 2ஆம் வாசிப்பு அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது.